வணக்கம் மக்களே, எல்லோரும் நலமா இருக்கீங்களா? இந்த விளாகில் எங்களுடைய வெக்கேஷன் ட்ரிப் தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா குன்னூர் அண்ட் ஊட்டி ரெண்டுமே போயிருந்தோம். இந்த விளாகில் எக்ஸ்க்ளூசிவ்லி நான் குன்னூர் மட்டும் தான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். குன்னூர் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குன்னூரில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசார்ட் இல்லை காட்டேஜ் ஹோம் ஸ்டே பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா பழனியப்பா காட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரூம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு சேர்ந்து போகிறீங்க, அரௌண்ட் 6 to 8 பீப்புள்ஸ் 10 to 12 பீப்புள்ஸ் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா கூட இவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் காட்டேஜஸ் ஒரே இடத்துலையே டிஃப்ரெண்ட் பிளேசஸில் வச்சுருக்காங்க. எல்லாமே குன்னூரில் தான் இருக்குது. பட் நாங்கள் ஸ்டே பண்ணது இங்கே தாங்க ஸ்டே பண்ணோம். எவ்வளோ ஸ்பேஷியஸான ரூம் பாருங்கள். இவ்வளோத்துக்கும் நாங்கள் 4 பேர் தான் ஸ்டே பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. வியூ ரொம்ப அமைதியாக இருக்கும். வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்கும். குன்னூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் வந்து இந்த பிளேஸ் இருக்குது. அதனால தான் இவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஈவினிங் டைம், டே டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குவைட்டாக இருக்குங்க. ஏன்னா இது வந்து குன்னூர் ப்ராப்பர்லேயே இல்லை இல்லையா, 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். ஃபுட்டு பற்றி சொல்லியே ஆகணும். ஃபுட்டு பாருங்கள், நாங்கள் என்ன கேட்டோமோ அதை சமைச்சு கொடுத்தாங்க. நாங்கள் இங்கே தான் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஃபுல்லாகவே சாப்பிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபுட்டு. ஹோம் ஃபுட்டுங்க. முக்கியமாக நமக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. குழந்தைங்களோட போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட்டு நமக்கு நல்லா செட் ஆனால் மட்டுமே தான் நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியும். நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். திரும்ப பேக் டு நம்ம ஊருக்கு வந்தாலும் நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கும் இல்லையா. அதனால் ஃபுட்டு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. நம்ம என்ன கேட்டோமோ அதை பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஜீப் சஃபாரி தான். ஜீப் சஃபாரி கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour ஆணுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஜீப் சஃபாரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் குழந்தைங்க ஃபஸ்ட் டைம்னால நல்லாவே இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. இங்கே பக்கத்துலேயே என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன அனிமல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா எலிஃபெண்ட் இருக்கும், பைசன் இருக்கும், டீர் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த ட்ரிப் வந்து ஜீப் சஃபாரி வந்து இங்கே எனக்கு வந்து இந்த டைம் எங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண விஷயம். அதுவும் ஓப்பன் ஜீப் சஃபாரி அப்படின்றதுனால குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் குன்னூரில் எங்கே போனோம் அப்படின்னா சிம்ஸ் பார்க் தாங்க போனோம். எனக்கு டைம் இல்லை அப்படின்னால சிம்ஸ் பார்க் மட்டும் தான் கவர் பண்ணோம். இதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. முக்கியமாக நீங்கள் குன்னூரில் பார்க்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்ஸ் பார்க் தான் சொல்லுவேன். நாங்கள் வந்து வீக் டேஸில் போயிருந்ததுனால அவ்வளோவா க்ரௌடு இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் வீக் டேஸில் போனதுனால க்ரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. மழையெல்லாம் எதுவும் இல்லை. அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1 hourக்கு ஒரு மழை பெய்யும். அப்புறம் கொஞ்சம் ட்ரிஸ்லிங் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து இந்த மாதிரி க்ளவுடியாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. மழை அவ்வளோவா இல்லவே இல்லை. அதனால் எங்களால் நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து ப்ளே ஏரியா, போட்டிங் இதெல்லாமும் அங்கே சிம்ஸ் பார்க்குள்ளேயே வச்சுருக்காங்க. வெதர் அண்டு குன்னூர் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லுவேன் கம்பேர் டு ஊட்டி. நாங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஸ்டே பண்ணுறதே கிடையாது. குன்னூரில் ஸ்டே பண்ணிவிட்டு குன்னூர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்து கவர் பண்ணுவோம். குன்னூர்லேருந்து ஊட்டி பார்த்தீங்கன்னா அதுவும் அரௌண்ட் 25 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்கள் 45 மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிட முடியும். ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஃபுல்லாக குன்னூர் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு சூப்பர்பான ஒரு டீ வித் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. இந்த வியூ பார்த்துட்டே சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ஒரு சுகம் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் டாய் ட்ரெயின், இங்கே குன்னூர் வந்துட்டு டாய் ட்ரெயின் வந்து மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் டாய் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஊட்டி தான் போனோம். இது பார்த்திங்கன்னா டாய் ட்ரெயினுக்கு எல்லாமே ப்ரீ புக்கிங் தான். ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, செகண்ட் கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸில் தான் நாங்கள் 4 பேருக்கு புக் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 1300 வந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 month முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். அதனால தான் எங்களுக்கு கிடச்சதுன்னு சொல்லணும். க்ரௌடு வந்து டாய் ட்ரெயினுக்கு நிறையவே இருந்தாங்கங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வர வழி தான் ரொம்ப அழகாக இருக்கும் கம்பேர் டு குன்னூர் டு ஊட்டி அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் குன்னூர் டு ஊட்டி தான் போனோம். குன்னூரில் நீங்கள் வாங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பொருள் இருக்குது. அதை வாங்கக்கூடிய பெஸ்ட்டான இடம் என்ன அப்படின்றதையும் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஊட்டியில் நாங்கள் என்னென்ன இடங்களுக்கு போனோம், என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறதையும் என்னோட நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ.